நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்று அந்த அம்மா பாஷையில் கேட்க இங்கு யாரும் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறார் அண்ணன் ட்ரம்ப். ட்ரம்ப் சொன்னது போல் சட்டவிரோத கள்ள குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் இறங்கி அதிரடித்திருக்கிறார். கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியவை மீதான ட்ரம்பின் வரி விதிப்பை தொடர்ந்து அந்த நாடுகளே தங்கள் எல்லையில் கண்காணிப்பை பலப்படுத்த ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். இது சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கும். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்காவில் இருந்து அவசரமாக வெளியேறும் பலர் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் தஞ்சமடைந்து வருவதாக புலனாய்வு தகவல் தெரிவித்து வரும் நிலையில் இனி அப்படி வருபவர்களை நாட்டில் நுழைய இரு நாடுகளும் கடுமை காட்டும் என தெரிகிறது. முதல் கட்டமாக இந்தியாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரை அமெரிக்க இராணுவ விமானத்தில் ஏற்றி இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதேபோல் வங்கதேசம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சேர்ந்த பலரை பேட்சாக பிரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது தொடரும். இப்படி இந்த லிஸ்டில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மாத்திரமே சுமார் 18,000 பேர் வரை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்களை அனுப்ப ஆகும் செலவு இந்தியா தலையில்தான் விழும் என்கிறார்கள் விஷயம் அறிந்த வட்டாரங்களில். இதுவரையில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருப்பவர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 32 லட்சம் பேர் என அதிரடித்திருக்கிறார்கள். இது கணக்கில் உள்ள எண்ணிக்கை மட்டுமே. அப்படி என்றால் கணக்கில் வராதவர்கள் நிலை என்ன என்று யோசித்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஆசிய நாடுகளையும் சேர்த்து மொத்தமாக 2 கோடி பேர் வரை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக புள்ளி விவர குறிப்புகள் சொல்கின்றன. எப்படி இத்தனை பேர் வரை உள்ளே நுழைந்து இருக்க முடியும்? பாதிக்கும் மேல் கனடா ஊடாக மட்டும் குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் வரை கடந்த 4 ஆண்டுகளில் உட்புகுந்து இருக்கிறார்கள். கனடிய அரசு தரப்பில் இருந்து முழு ஒத்துழைப்பு, அதாவது காசு வாங்கி கொண்டு ஒரு வியாபாரமாகவே இதை செய்து வந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் கனடாவில் படிக்க அழைத்து வந்து பின்னர் அங்கிருந்து அமெரிக்காவில் குடியேற வழிவகை செய்திருக்கிறார்கள். இதற்கு லட்சங்களில் விலை பேசி இருக்கிறார்கள். ட்ரூடோ இதில் புகுந்து விளையாடி இருக்கிறார் என்கிறார்கள் விஷயம் அறிந்த வட்டாரங்களில். அதாவது முழு தொகை செலுத்த முடியாதவர்களிடமிருந்து வேறு பல வேலைகளை வாங்கி கொண்டு இதனை செய்திருக்கிறார்கள் என்றால் இதன் வீரியம் எத்தகையது என்பது புரியும் என்கிறார்கள். இவையெல்லாம் அமெரிக்க டீப் ஸ்டேட் வகையறாக்களின் கை இருந்திருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகளிடமிருந்து பெறப்படும் பணம் வேறு சில இடங்களிலும் புழங்கி வந்திருக்கிறது. இன்னமும் கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தால் கனேடிய சீக்கியர்கள் இந்த விதத்தில் அமெரிக்காவில் குடியேற அதிக ஆர்வம் காட்ட அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் இந்திய விவசாயிகள் போர்வையில் பஞ்சாப் மற்றும் புதுடில்லியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஜென்மங்களை என்னவென்று சொல்வது? இந்திய குடியரசு தின விழாவின் போது ஒரு சமயம் இந்திய கொடியை இந்த ஆர்ப்பாட்டாளர்கள் சேதப்படுத்தி தங்கள் காலிஸ்தான் இயக்க கொடியை பறக்க செய்த அழிச்சாட்டியம் எல்லாம் நடந்தது அந்த சமயத்தில்தான். ஒரு பைசா கூட இதற்கு இங்கு உள்ளவர்கள் பணம் செலவு செய்யவில்லை. அதே சமயம் இதற்கு பின்னணியில் இருந்தவர்களும் தங்கள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்து விடவில்லை. அப்படி என்றால் ஆம், அதேதான். கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக வந்தவர்கள் கொடுத்ததை எடுத்து இதற்கு செலவு செய்திருக்கிறார்கள். இவர்களை வழிக்கு கொண்டு வர டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கி இருக்கிறார் என்கிறார்கள். இதன் பாதிப்பு கொஞ்சம் அதிரி புதிரியானது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மட்டும் அமெரிக்கா அகற்றவில்லை. மாறாக அவர்கள் மீதான குற்றச்செயல்களை வரிசையாக பதிவிட்டு அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த பின்னரேயே வெளியேற்றி வருகிறார்கள். இனி இவர்களால் சொந்த நாட்டை விட்டு வேறெங்கும் அத்தனை சுலபத்தில் சென்று வர முடியாது என்பதுதான் இதில் உள்ள முக்கிய சாராம்சம். ஓர் வகையில் இது அந்தந்த நாட்டிற்கு அவமானம். அதே சமயம் காலத்தில் அழிக்க முடியாத கரையாக அந்தந்த தனிநபர் வாழ்க்கையில் அமையும். இதில் காசு கொடுத்து சென்றவர்கள் விட காசு இல்லாமல் அவர்கள் சொன்ன வேலையை செய்து அமெரிக்காவில் குடியேறியவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. ஏனெனில் அந்த வேலை ஒன்றும் நேர்மையானது அல்ல. ஆக அத்தனையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப் போகிறது அமெரிக்கா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படியென்றால் சீக்கியர்களின் நிலை இருதலை கொள்ளி எறும்பு நிலைதான். நிச்சயமாக இந்த மதிநுட்பம் வாய்ந்த திட்டமிடலில் நம்மவர்களின் பங்கு இல்லாமல் இல்லை என்பதுதான் இதில் உள்ள சூட்சமமான விஷயம். இப்போது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது என நமட்டு சிரிப்பினுடனே நகர்ந்து நிற்கிறார்கள் அவர்கள். வெளியே கசிந்து இருப்பது கொஞ்சம் கொஞ்சம்தான், ஆனால் காரியங்கள் மின்னல் வேகத்தில் நடக்கிறது. இப்படி வெளியேற்றுபவர்களின் சொத்து, வேலை இத்தியாதிகள் அத்தனையும் இனி அமெரிக்கர்கள் வசமாகும். ஆக அமெரிக்கா அடித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது. கள்ளத்தனம் செய்த காளிகளுக்கு இனி விமோசனமே இல்லை என்றால் மிக இல்லை. என்ன ஒன்று, இதை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் இதன் வீரியம் புரியும்.